பக்தி இன்ஃபோ நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த 2026 வாக்கியப்படி சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு செல்கிறார். ஸோ இந்த மீனத்துக்கு செல்வது மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி வாக்கிய பஞ்சாங்கம் பயன்படுத்தும் நம்மளுடைய நேயர்களுக்கு இது பொருந்தும் என்பது உண்மை. ஏன்னா நம்முடைய சனி பகவான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா திருக்கணித முறைப்படி சனி பயிற்சியானது கிட்டத்தட்ட 2025 மார்ச் எண்டில் ஆல்ரெடி சனி பகவான் மீனத்துக்கு வந்துட்டார் அப்படின்னு நானே வீடியோ போட்டிருக்கேன். உண்மைதான். இருந்தாலும் நம்மளுடைய ஜோதிட அன்பர்கள், அதே போல் ஜாதகம் பார்க்குற அன்பர்கள், பல அன்பர்கள் பார்த்திங்கன்னா நாங்கள் வாக்கிய முறைப்படி ஃபாலோ பண்ணுறோம். அப்போ வாக்கியப்படி சனி பகவான் வந்தால் என்ன மாற்றம் வரும்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்காங்க. ஸோ வாக்கியமோ திருக்கணிதமோ எதுவாக இருந்தாலும் சனி பகவான் மீனத்துக்குள்ளே இருக்கும்போது என்னென்ன செய்ய போகிறாரு, என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். வீடியோ முழுமையாக பாருங்கள். கடக ராசி அன்பர்களுக்கு கவலையும் கஷ்டங்களையும் பலவிதமான போராட்டங்களையும் மனதில் வைத்துக்கொண்டு எப்படா வெளிச்சம் கிடைக்கும், எப்படா நிம்மதியாக இருப்பேன்னு சொல்லி எதிர்பார்த்து காத்திருக்கின்ற என்னுடைய அருமை நட்புள்ள ராசி அப்படின்னா கடகராசி தான். உங்களுடைய கவலை கஷ்டம் எல்லாம் விலகக்கூடிய அளவுக்கு சனி பகவான் வாக்கியப்படி உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடத்துக்கு பயணம் செய்கிறார். அப்போ ஏழரை சனின்னு நம்ம சொல்லுவோம். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இது யாருக்கு நடந்தது? மகர ராசிக்கு நடந்தது. ஆனால் மகர ராசிக்காரங்க மட்டும்தான் கை தூக்குவாங்களா? நீங்களும் சேர்ந்து தான் கையை தூக்க வேண்டிய சூழ்நிலை நடந்திருக்கு. இந்த 7.5 வருஷத்தில் கடகராசிக்காரங்களை மாதிரி முயற்சி பயிற்சி அப்படிங்கிற சூழ்நிலையை செஞ்சது யாருமே கிடையாது. நீங்கள் அவ்வளோ தூரம் முயற்சி எடுத்தீங்க. வாழ்க்கையில் நீங்கள் ஒரு என்ன சொல்லுன்னா, அடி மேலே அடி வாங்கினாலும் எப்படியாச்சும் முன்னேற மாட்டோமா, எப்படியாவது இவங்க நம்மளுடைய உண்மையான அன்பை புரிய வச்சிட மாட்டோமா, எப்படியாவது உயர்ந்த நிலைக்கு போயிட மாட்டோமான்னு சொல்லி நீங்கள் எடுத்த ரிசல்ட்டு, அதாவது நீங்கள் எடுத்த விஷயங்கள் வேறு லெவலு. ஆனால் ரிசல்ட்டு சான்ஸே இல்லை. அந்த அளவுக்கு 7.5 வருஷமாக ஏமாற்றத்தை மட்டும் சந்தித்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்றமும் மாற்றமும் சனி பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி செல்லும் இந்த காலம் உறுதியாக நன்றாக இருக்கும். மன போராட்டம் விலக போகுது. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதா இருந்தால், நிறையா விஷயங்களை உங்கள் மனசுக்குள்ள போட்டு குழப்பி டிஸ்டர்ப் ஆகி என்ன பண்ணனே தெரியலங்கிற ஒரு சிந்தனைக்கு வந்துட்டீங்க. சில நேரங்களில் என்னை பொறுத்தவரை எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு பிரச்சனை இருக்கோ இல்லையோ, நீங்களே ஏதாவது ஒரு விஷயத்தை பிரச்சனையாக இருக்குமோ, அந்த பிரச்சனையாக இருக்குமோ, இது பிரச்சனையாயிருமோ அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்து வச்சுட்டாங்க. இந்த அழுத்தத்தை கொடுத்து வச்சுட்டு என்ன செய்கிறாங்கன்னா, எதுக்கு டென்ஷன் ஆகிட்டே இருக்க, எதுக்குமா டென்ஷன் ஆகிட்டே இருக்க, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாதும்மா, சரியாக போயிருமா அப்படின்னு அவங்க வார்த்தைகளால் கடந்து செல்லுவாங்க. ஆனால் உங்களால் அதை கடந்து செல்லவே முடியாது. ஏன்னா உங்களுக்குள்ள அந்த அழுத்தத்தை கொடுத்ததே அவர்கள் தான். யார் உங்களை அப்படி சொல்கிறாங்களோ அந்த குடும்பம் சார்ந்த உறவு தான் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுத்துருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. ஆமாவா இல்லையா நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட்ஸில். ஓகேவா? போராட்டம் விலகும். அதே போல் பார்த்திங்கன்னா, இந்த பணத்தை கொடுத்து ஏமாந்தேன்னு சொல்லி கை தூக்குங்கன்னா நீங்கள் வேகமாக கை தூக்கிடுவீங்க. பாசத்தை கொடுத்து ஏமாந்தேன்னு சொன்னால் நீங்கள் கை தூக்கிடுவீங்க. இந்த ரெண்டுக்கும் நீங்கள் மதிப்பே கொடுக்குற கிடையாது. பிரச்சனையே இங்கே அதான். பாசத்தை வச்சுட்டு படாத பாடுபடுறீங்க. பணத்தை கொடுத்துட்டு ஐயோ பணம் போச்சு, இவன்ட்டு வருமா வரான்னு இல்லையே, கேட்போமா, கேட்டால் கோவப்பட்டு பேசாமல் போயிடுவானோ, கேட்டால் கோவப்பட்டு நம்மளை விட்டுட்டு போயிடுவாளோ, அப்படிலாம் யோசித்து நீங்கள் தான் டிப்ரெஷன். வாங்கினவன் நல்லா இருக்கான், கொடுத்தவன் கஷ்டப்படுறான்னா அதில் பல பேரில் கடகராசிக்காரங்க தான் இருப்பீங்க. ஸோ இந்த நிலை, இந்த பிரச்சனை உங்களுக்கு சரியாக போகுது. கொடுத்த பணம் திரும்ப வரும், கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க, குடும்பம் ஒற்றுமையாகும், பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது,
பிரிவு இல்லாத மகிழ்ச்சியை எதிர்பார்க்குறீங்க, கண்டிப்பாக கிடைக்கும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, கடகராசி அன்பர்களில் பாதி அன்பர்கள், கிட்டத்தட்ட பாதி அன்பர்கள் காதல் செய்தவர்கள் காணாமல் போயிட்டாங்க அப்படின்னா கடகராசி எடுத்துக்கலாம். நிறைய காதல் தோல்வி, ஐயையோ என்னை விட்டுட்டு போயிட்டானே என்ன பண்ணதிலே அழுகிறீங்க. ஆனால் விட்டுட்டு போனவன் சிரிச்சுக்கிறீங்க. புரியுதா? நீங்கள் காணாமல் போனவனை பற்றி கண்டுக்கிறாதீங்க. நீங்கள் நல்லா இருக்க போகிறீங்க. இனிமே தான் கடகராசிக்காரங்களுக்கு காதலில் பிரச்சனை இருந்தால் மீண்டு வருவதற்கான வாய்ப்பு, காதலில் உங்கள் ரெண்டுத்துக்குள்ளே பிரச்சனை இல்லாமல் மற்றவங்களால் பிரச்சனைனா அதை நீங்கள் மீண்டு எடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நல்லா கேட்டுக்கணும். உங்கள் 2 பேருக்குள்ள பிரச்சனை, நீங்கள் கஷ்டப்படுறீங்க, உங்களை அழுத்தம் கொடுத்து மிரட்டி வச்சுருக்காங்கன்னா காணாமல் போயிடுவான். அதே இது உங்கள் 2 பேர் உண்மையான அன்பு உண்மையான பாசத்தை வச்சதை பிரிக்க முயற்சி பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அந்த வேலை இனிமேல் நடக்காது. உங்கள் 2த்துக்குள்ள நல்ல ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு. காதலில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு நம்மளுடைய சனி பகவான் உங்களுக்கு கொடுக்காது. கடன் மட்டும் வாங்கிடாதீங்க, யாருக்கும் கடன் வாங்கி தராதீங்க, நீங்கள் கடன் வாங்காதீங்க. உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் சின்ன சின்ன பிரச்சனை, சின்ன சின்ன மைனஸ் வருதுன்னா உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? உங்களுடைய முயற்சி அப்படின்னு செய்யக்கூடிய, நீங்கள் இதை பண்ணலாம் வெற்றி, இதை செஞ்சால் நல்லாயிருக்கும், இதை எதிர்பார்த்துருக்கேன் அப்படின்னு நினைக்கிற எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டையும் சரி வேறு யார்ட்டுமே சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லணும், ஐயோ சொல்லணுன்னா எனக்கு இதெல்லாம் தாங்க முடியாதே, நான் எப்படி சொல்லாமல் செய்வேன், சொல்லிட்டு தானே செய்வேன் அப்படின்னு ஒரு விஷயம் நினச்சிங்கன்னா ஒரு கண்ணாடி வாங்கிக்கோங்க, முன்னாடி நில்லுங்க, கண்ணாடி முன்னாடி நின்று பேசுங்க, உங்களுடைய விஷயங்களை நீங்களே சொல்லுங்கள். சொல்லிகிட்டே நினச்சி மனசார திருப்திகரமாக இருங்க. பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா, தெரிஞ்சவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா உங்களை டிஸ்கரேஜ் பண்ண தான் செய்வாங்க. ஸோ இதில் கவனம். அதுக்கடுத்து நம்மளுடைய கடகராசி பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும், இந்த சமூக வலைதளங்களில் உங்களுடைய புகைப்படங்களை போடுவது கொஞ்சம் தயவுசெய்து நிறுத்திக்கோங்க. இந்த 2.5 வருஷத்தில் நீங்கள் அப்படியே எங்கே போனாலும் அப்படியே ஃபோட்டோ எடுத்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, தயவுசெய்து பாடிக்கோங்க. ஏன்னா என்ன ஆக போகுதுன்னா, 3ஆம் இடத்துல சனி பகவான் பார்க்கறதுனால நீங்கள் செய்கிற நல்ல விஷயத்தை கூட மற்றவன் தவறாக பயன்படுத்திடுவான். ஸோ அதனால் இந்த இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, டட்டரு, பட்டரு என்னென்ன ஆப்லாம் உருவாக்குறாங்களோ அத்தனை ஆப்பு யாருக்கு ஆப்பு? நமக்கு நம்ம செய்கிற, நமக்கு நம்மளே வச்சுக்கிற ஆப்பு. கவனமாக இருங்க, கவலைப்படாதீங்க. மாற்றமும் ஏற்றமும் சனி பகவான் இனிமேல் தான் உங்களுக்கு நல்லதே கொடுக்க போகிறார். சொன்ன விஷயங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்கிற அம்மன் வழிபாடு மனசார பண்ணுங்கள். உங்களுடைய அம்மாவையும் உங்களுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள அம்மனையும் வழிபாடு செய்யுங்க. அம்மா காலில் திங்கக்கிழமை உளுந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அம்மன் கோயிலில் திங்கக்கிழமை போய் மனசார வழிபாடு செய்யுங்க. ஏற்றம் உண்டு மாற்றம் உண்டுன்னு நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும். வாழ்க நலமுடன். நேர்களே, நீங்கள் தற்போது வரை பொறுமையாக பார்த்த விஷயம் என்னென்னா, கிட்டத்தட்ட நவ கிரகங்கள்லேயே ரொம்ப ரொம்ப மெதுவாக ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசியை விட்டு கடப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ளும் நம்முடைய சனீஸ்வர பகவானுடைய சனி பயிற்சியை தான் பார்த்துருக்கீங்க. இந்த சனி பயிற்சியானது உங்களுடைய வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு 20-30% உங்களுடைய லைஃப்பில் ஒரு மாற்றம் இருக்கும். சனி பயிற்சியானே உங்கள் லைஃப்பில் அடிமேல் அடி விழுந்து இடிமேல் இடி விழுந்து அட்ரஸ்லாம் போயிடுமா? கிடையவே கிடையாது. அல்லது சனி பயிற்சியானே ஓஹோன்னு வந்துடுவேன், கோடீஸ்வரன் ஆயிடுவேன், அப்படி ஆயிடுவேன், இப்படி ஆயிடுவேன், கிடையவே கிடையாது. என்ன பண்ண போகிறான்னா, ஒரு மனிதனால் ஒரு விஷயத்தை செய்யவே முடியல, வேலை பார்க்க முடியல, ஒரு குடும்பத்தோடு ஒற்றுமையாக இருக்க முடியல அப்படின்னு ஒரு கவலையோடு இருக்கவங்களுக்கு அந்த கவலையை நீக்குவார். சாப்பாட்டுக்கே வழி இல்லைங்கிறவங்களுக்கு தினந்தோறும் அவங்களுக்கான உணவு கிடைப்பதற்கான வழியை ஏற்படுத்துவார். வாழ்க்கையை தொலைத்தவர்களுக்கு வாழ்க்கையும், வாழ்க்கையை புரிந்து கொள்ளாதவர்களுக்கு புரிய வைக்கக்கூடிய சூழ்நிலையும் தான் சனி பகவான் கொடுப்பார். அதனால் பதற்றப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஸோ சொன்னது எல்லாமே 20-30% தான் நடக்க போகுது. இதை தாண்டி உங்களுடைய சுய ஜாதகம் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையை நிர்ணயம் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு மனசில் வச்சுக்கோங்க. அப்புறம் நீங்கள் நிறைய கருத்துக்கள் கொடுக்குறீங்க நம்ம சேனலில். பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்தளவு அதிகமான கமெண்ட்ஸ் வருது. நல்லா சொல்கிறீங்க, ஏகப்பட்ட கருத்துக்கள் சொல்கிறீங்க. இதில் சில நம்முடைய அன்பர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, தவறான கருத்துக்களை பதிவிடுறாங்க. ஸோ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு தவறான வார்த்தை
நம்மளுடைய யூடியூப் சேனலில் பதிவிடுவதனால உங்களுக்கு எதாவது நன்மை இருக்கா? ஒன்றுமே கிடையாது. ஒரு ஜோதிடரை தவறாக பயன்படுத்தி நீங்கள் மேன்மை அடைஞ்சிருவீங்களா? அதை பார்க்குற 10 பேர் உங்களை தப்பாக நினைப்பாங்க. ஓகேவா? நாங்கள் திரும்ப திரும்ப ஜோதிடராகிய அத்தனை பேருமே சொல்கிறது என்னென்னா, பொது பலனே. இதையே நீங்கள் உங்கள் லைஃப்பாக நினச்சி கஷ்டப்பட வேண்டாம் தான் நாங்களும் சொல்கிறோம். ஓகேவா? ஸோ இங்கே டென்ஷன் ஆக வேண்டாம். நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க. பாதுகாப்பான விஷயங்கிறத என்ன பண்ணுங்க, கொஞ்சம் பாதுகாப்பாக நடத்திக்கோங்க. நீங்கள் எங்கள்கிட்ட ஜாதகம் பாருங்கள், பார்க்காம போங்க, அது உங்கள் விருப்பம். ஓகேவா? வீடியோ நாங்கள் பேசினோம்னா உங்களுடைய மேலான கருத்துக்களை, நல்ல விதமான கருத்துக்களை மட்டுமே பதிவிடுபவர்களுக்கு நன்மையே நடக்கும் என்பதை உறுதியாக சொல்லிக்கொண்டு, வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு எனது மனதார நன்றியை கூறி விடைபெறுகிறேன். வாழ்க நலமுடன். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி.